வணக்கம் நேர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் என்றும் இனிமை என்கின்ற நிகழ்ச்சியினூடே சந்திப்பதில் பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இந்த நிகழ்ச்சியானது அந்த காலத்தில் நமது மனதை வருடிய பாடல்கள் உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்துக்கொண்டே இருக்கிறேன். இன்றைய தொகுப்பும் கூட கலைமணி ஐயா அவர்களுடைய அருமையான தொகுப்பு தான் உங்களை மகிழ்விக்க காத்துக்கொண்டே இருக்கிறது. இன்றைய தொகுப்பும் கூட வித்தியாசமான ஒரு தொகுப்பு. அதாவது பல வகையான வாகனங்களில் நீங்கள் பயணம் செய்திருப்பீர்கள் அல்லவா? அப்படியான அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை பல வகையான வாகனங்களை ஞாபகமூட்டுவதாக இருக்கும் இந்த பாடல். முதலில் பாவமன்னிப்பு திரைப்படத்தில் இருந்து சைக்கிளில் அப்படியே பாடி செல்வது போல அந்த பாடல், அதாவது நாயகன் சைக்கிளில் பாடி செல்வது போல அமைந்திருக்கும் அந்த பாடல் கேட்டு மகிழாம். டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய இனிமையான குரலில் வந்த நாள் முதல் என்கின்ற அருமையான பாடலை வாருங்கள் கேட்கலாம், மகிழலாம். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். ஓ ஓ நிலை மாறினால் குணம் மாறுவான். பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான். தினம் ஜாதியும் வேதமும் கூறுவான். அது வேதன் விதி என்றோதுவான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பாயும் மீன்களில் படகினை கண்டான். எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். எதனை கண்டான்? பணம் தன்னை படைத்தான். எதனை கண்டான்? பணம் தன்னை படைத்தான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். ஓ ஓ இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி. ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி. பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே.
மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். ஓ ஓ என்ன நீங்களே முதல் பாடலே உங்களை வசீகரித்திருக்கும் என்று நம்புகிறேன். அந்த காலத்திற்கே உங்களை கூட்டி சென்று இருக்கும் என்பதை மறக்க முடியாது அல்லவா? அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடல் கைவண்டியை இழுத்துக்கொண்டு பாடுவதாக வரும் இந்த பாடல். ஆம், தொழிலாளி திரைப்படத்திலிருந்து டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய இனிமையான குரலில் கேட்டு ரசிக்கப் போகிறோம். வாருங்கள், அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்றைய பாடலின் தொகுப்பானது பல வகையான வாகனங்களில் நாயகன் செல்லும் பாடல்களாக அமைந்திருக்கும் பாடல் தொகுப்பு தான் உங்களை என்றும் இனியவை நிகழ்ச்சி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. நேர்களே, அடுத்த பாடலை கேட்கலாம். வாருங்கள், அந்த காலத்திற்கே செல்லலாம். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. உருக்கு போன்ற தன் கரத்தையே நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி, கவனம் ஒரு நாள் திரும்பும். கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி, கவனம் ஒரு நாள் திரும்பும். அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும். வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வானத்து நிலவாய் சிலர் இருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி,
அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி, அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. என்ன நேர்களே, ரொம்ப இனிமையான பாடலை கேட்டு ரசித்தீர்களா? உண்மைதானே, ஆண்டவன் தான் உலகத்தின் முதலாளி, நாம் அனைவரும் அவருடைய தொழிலாளி. மிகவும் அருமையான அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். தொழிலாளி திரைப்படத்திலிருந்து நாம் இன்றைய என்றும் இனியவை தொகுப்பில் ரசித்து கொண்டு இருக்கும் நிகழ்ச்சியானது மிகவும் வித்தியாசமான நிகழ்ச்சி. அதாவது பல வகையான வாகனங்களில் நாயகன் பயணம் செய்து பாடும் பாடலாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் அடுத்து உங்களை மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கும் பாடல் அப்படியே குதிரை வண்டியில் சென்றால் எப்படி இருக்கும்? குதிரை வண்டியில் என்றாவது சென்றிருக்கிறீர்களா? குதிரை வண்டியில் செல்லும் பொழுதே மிகவும் அது ஒரு மாதிரியான நமக்கே ஒரு உத்வேகத்தையும் ஒரு இனிமையான மகிழ்ச்சியான பரவசத்தையும் கொடுக்கும் அல்லவா? அந்த மாதிரி குதிரை வண்டியில் பாடுவதாக வரும் பாடல் உங்கள் செவிகளுக்கு இனிமை சேர்க்க காத்து கொண்டே இருக்கிறது. என் அண்ணன் திரைப்படத்திலிருந்து டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய இனிமையான குரலில் இந்த பாடலை கேட்கும் பொழுதும் கூட உங்களுக்குள் ஒரு உத்வேகத்தை கொண்டு வந்துவிடும். அப்படியான பாடல் கேட்டு ரசிக்கலாம். வாருங்கள் அன்பு நேய சொந்தங்களே. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு? தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு? தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு? நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. பொன்னான உலகென்று பெயருமிட்டால், பொன்னான உலகென்று பெயருமிட்டால், இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நம்பி காலை ஏடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. உண்டு உண்டு என்று நம்பி காலை ஏடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, அதில் நீதி வரவில்லை எனில் வாளை நிமிர்த்து. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
என்ன நேர்களே அப்படியே கண்களை மூடி குதிரை வண்டியில் ஊர்வலம் சென்று வந்துவிட்டோம் அல்லவா? இனிமையான பாடல் எப்பொழுது கேட்டாலுமே நமக்கு உற்சாகம் குறையும் பொழுதெல்லாம் இந்த பாடலை கேட்கும் பொழுது நமக்குள்ளாரையே ஒரு உத்வேகம் தோன்றிவிடும் பாடல் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். அன்பு நேர்களே, கேட்டு கொண்டிருக்கிறோம். இது என்றும் இனிமையான பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி, என்றும் இனியவை நிகழ்ச்சி. அடுத்து உங்களை மகிழ்விக்க காத்துக்கொண்டு இருக்கும் வாகனம், அந்த காலத்தில் நாம் மாட்டு வண்டியில் அப்படியே ஜாலியாக போய்க்கொண்டு இருக்கும் அல்லவா? யாரும் அதாவது இப்பொழுது இருக்கும் 2K கிட்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அவர்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. ஆனால் கண்டிப்பாக அந்த காலத்தில் இருந்து இருப்பவர்கள், இந்த பாடலை கேட்பவர்களுக்கு கண்டிப்பாக அந்த மாட்டு வண்டி ஞாபகம் இல்லாமல் இருக்காது. ஆனால் இந்த பாடல் மிகவும் மிகவும் பிரபலமான ஒரு பாடல். அந்த காலத்தில் இலங்கை வானொலியில் கூட அடிக்கடி ஒலிக்கும் பாடல் என்று சொல்லலாம். எனது தந்தையாருக்கும் கூட இந்த பாடல் மிகவும் பிடித்தமான ஒரு பாடல். பாசம் திரைப்படத்தில் இருந்து உங்கள் செவிகளை மகிழ்விக்க காத்துக்கொண்டிருக்கிறார் எஸ் ஜானகி அவர்கள். கேட்கலாம் பாருங்கள், அந்த ஜல் ஜல் என்கின்ற ஒளியை கேட்டுக்கொண்டே இந்த பாடலை கண்மூடி கேட்டு ரசிக்கலாம் அன்பு நேர்களே.
என்ன நேர்களே, அந்த மாட்டின் கழுத்தில் கட்டியிருக்கும் சலங்கை ஒலி உங்கள் செவிகளுக்கு கேட்டதா? அருமையான பாடல். இப்பொழுதும் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்படியான குரல் எஸ். ஜானகி அவர்களின் குரல். அருமையான பாடலையும் கேட்டு ரசித்தோம். அடுத்து உங்களை கூட்டிக் கொண்டு எந்த வாகனத்தில் கூட்டிக் கொண்டு போகும் பாடல் என்று சொன்னால், சாரட் வண்டியில் உங்களை கூட்டிக் கொண்டு போக இருக்கிறது இந்த பாடல்தான். நாம் இந்த சாரட் வண்டியில் உங்களை கூட்டிக் கொண்டு போகும் இந்த பாடல் அன்பே வா திரைப்படத்தில் இருந்து டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா அவர்களின் இனிமையான குரலில் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்கின்ற அருமையான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இந்த பாடலை அப்படியே கண்களை மூடி கேளுங்கள். சாரட் வண்டியில் போவதாக உங்களை நினைத்து கொண்டு நேர்களே. ரசிப்பதில் சுகமே ராணியின் முகமே, ரசிப்பதில் சுகமே. பூரண நிலவோ புன்னகை மலரோ, பூரண நிலவோ புன்னகை மலரோ. அழகினை வடித்தேன், அமுதத்தை குடித்தேன், அணைக்க குடித்தேன். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம். பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். பாவலன் மறந்த பாடலில் ஒன்று,
பாவையின் வடிவில் பார்த்ததும் இன்று ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கை மூடுதே வெட்கம் பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம் என்ன நேர்களே, அப்படியே சாரட் வண்டியில் ஊரை சுற்றி பார்த்து விட்டீர்களா? அடுத்து சாரட் வண்டியில் இருந்து இறங்கி நாம் உங்களை கூட்டிக் கொண்டு செல்ல போவது படகில்தான். ஆம், இந்த பாடல் உங்களை படகில் கூட்டி செல்ல காத்துக்கொண்டே இருக்கிறது. முல்லை மலர் மேலே என்கின்ற அருமையான பாடல்தான் உத்தம புத்திரன் திரைப்படத்தில் இருந்து கேட்டு ரசிக்கப் போகிறோம். டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா அவர்களின் அருமையான குரலில் கேட்கலாம். வாருங்கள், இந்த பாடலும் கூட உங்களை அந்த காலத்திற்கே அழைத்து செல்ல காத்துக்கொண்டே இருக்கிறது. இது என்றும் இனியவை நிகழ்ச்சி. அன்பு நேர்களே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பானே, உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பானே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே, வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே, அள்ளி விழித்தாவ கண்டேன் என் மேலே, அள்ளி விழித்தாவ கண்டேன் என் மேலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. கண்டேன் ஆதையினாலே, அண்ணன் நடை பயில கண்டேன் ஆதையினாலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. நிலை மாறினதாலே எந்த முன்னாலே, சிந்தை நிலை மாறினதாலே எந்த முன்னாலே, செம்பவளம் நெருங்க கண்டேன் என் மனம் போலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. என்ன
நேர்களே அப்படியே படகில் ஏறி சமுத்திரத்தின் அழகை ரசித்து விட்டீர்கள். இருந்தாலும் அந்த படகு பயணம் போதுமா? கொஞ்சம் ஆடம்பரமாக பயணம் செய்துதான் பார்த்தால் என்ன என்று கூட தோன்றும் அல்லவா? அப்படி உங்களை செலவில்லாமல் அழைத்து போக காத்துக்கொண்டே இருக்கிறது இந்த பாடல். கப்பலில் பாடுவதாக, அதாவது கதாநாயகன் கப்பலில் பாடுவதாக வரும் பாடல். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை கேட்கும் பொழுதும் எப்பொழுதுமே எந்த நேரத்திற்குமே பொருத்தமான ஒரு பாடல். அதுவும் இரவில் கேட்டினாலும் மிகவும் இனிமையாக இருக்கும். காலையில் கேட்கும் பொழுதும் கூட அவ்வளோ உற்சாகத்தை கொடுக்கும். அப்படியான எல்லா நேரத்திற்கும் பொருத்தமான ஒரு பாடல் என்று சொல்லலாம். டி.எம். சௌந்தரராஜன் குழுவினர் பாடும் இந்த பாடல் எப்பொழுதுமே நாம் பறவையைப் போல அப்படியே சிறகடித்து பறக்க வேண்டும் என்றுதான் நமக்கு தோன்றும் அல்லவா? அப்படியான பாடலை கேட்டு ரசிக்கப் போகிறோம். வாருங்கள், இது மிகவும் அருமையான தொகுப்பு, என்றும் இனிமையான பாடல்களின் தொகுப்பு. அன்பினைய சொந்தங்களே, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம்.
என்ன நேர்களே, அந்த பறவை போல அப்படியே பறந்து ஆடி பாடி திரிந்து களைத்து விட்டோம். இப்பொழுது உங்களை கூட்டி செல்லும் இந்த பாடல் விசைப்படகில் உங்களை கூட்டி செல்ல போகிறது. என்ன கப்பலில் இருந்து விசைப்படகா என்று கேட்காதீர்கள். உலகம் சுற்றும் வாலிபன் தான் உங்களை அந்த விசைப்படகில் கூட்டி செல்ல காத்துக்கொண்டே இருக்கிறார். பாருங்கள், அந்த அருமையான பாடல் டி.எம். சௌந்தரராஜன், எல்.ஆர். ஈஸ்வரி அவர்களுடைய குரலில் கேட்டு ரசிக்கப் போகிறோம். இது என்றும் இனிமை பழைய பாடல்களின் தொகுப்பு. அன்பு நேய சொந்தங்களே, ஆராதரோ வளரும் இந்த சுகம், உறவில் வந்த சுகம். கொண்டாடும் நேரம் கற்பனை வேகம் வேறும் ஊரும் சேரும். வளரும் இந்த சுகம், உறவில் வந்த சுகம். பஞ்சாயே பாடும் கவிதைகள் தீராததோ ஆராததோ. வளரும் இந்த சுகம், உறவில் வந்த சுகம். செந்தமிழ்நாட்டின் இளமை பொங்கிய காதல் பதுமை, சந்தித்து பாடும் இனிமை, சொல்ல ஒண்ணாத புதுமை, அருமை பெருமை. பஞ்சாயே பாடும் கவிதைகள் ஆராதனோ. வளரும் இந்த சுகம், உறவில் வந்த சுகம். எந்தெந்த நாடும் நமது, சொந்தமென்றாகும் பொழுது அன்பினில் ஆடும் மனது. அத்தனை பேர்க்கும் இனிது அமுது புதிது. லாலல்லா லாலல்லா. வளரும் இந்த சுகம், உறவில் வந்த சுகம். பஞ்சாயே பாடும் கவிதைகள் தீராததோ ஆராதனோ. வளரும் இந்த சுகம், உறவில் வந்த சுகம்.
நேயர்களே, இன்றைய என்றும் இனியவை பாடல்களின் தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்ததா? அருமையான இந்த தொகுப்பானது பழைய பாடல்களை விரும்புபவர்களுக்காக இந்த பாடல் தொகுப்பு கொடுக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாரம் ஒரு நாள் இந்த பாடல்கள் உங்களை மகிழ்விக்க காத்துக்கொண்டே இருக்கிறது. இன்றைய என்றும் இனியவை பாடல்கள் பல வகையான வாகனங்களில் பயணம் செய்து கதாநாயகி பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். இதே போல மிகவும் வித்தியாசமான பாடல்கள் தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே, மீண்டும் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி நேயர்களே.